மெர்க்குரி வியூவர்ஸ்க்கு வணக்கம். கடந்த வாரம் நீயா நாள் வந்து ஒர்க்கிங் மாமியார் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கும் மருமகள் அப்படி ஒரு தலைப்பு போணுச்சு. அதில் பங்கேற்ற 2 பார்ட்டிசிபெண்ட் நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் நிறைய பேச போகிறோம். வணக்கம். இபி செக் பண்ண வந்துருவாங்க. அப்போ வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன். அப்போ திடீர்னு ஃபோன் வரும். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருவாங்கம்மா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த ஃபோன் கூட அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க சார். பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருந்து அவங்கள கத்த சொல்லி அவங்கள எழுப்பிடுவேன் சார். சில நேரம் இதுக்காண்டில தூங்காம இருந்திருக்கேன் சார். ஃபோன் எடுக்க மாட்டாங்க சார். பாப்பா தூங்குதுன்னு சைலண்ட் போட்டுருவாங்க. இவன் ஃபோன் சைலண்ட் போட்டு தூங்கிடுவா. அவங்க என்ன கூப்பிடுவாங்க, நான் பொண்ணு கூப்பிட்டேன், அவ எடுக்கவே பையன் ஏமா வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடு அவ என்ன பண்றான்னு. ஃபோனை எடுக்கலையேம்மா. ஸ்கூல்ல பெர்மிஷன் போட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் சார். அவன் எனக்கு நீ போனாலே போகணும்னு சொல்லிட்டான். பார்த்தா தூங்கிட்டு இருந்தா. உங்களை அறிமுகப்படுத்திங்க. என் பேர் புஷ்பமாலா. நாங்கள் எல்லாம் மதுரையில் தான் இருக்கோம். 90 மதுரை தான். இது என்னோட மருமக ஜெயலட்சுமி. மருமகன் சொல்றதை விட மகன் சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவ ரொம்ப இன்னோசென்ட், அதனால அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் டீச்சரா ஒர்க் நீங்க டீச்சரா கவர்மெண்ட்ல பிரைவேட்ல? இவங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? உங்களுக்கு லவ் மேரேஜா? சொன்னே அக்செப்ட் பண்ணிட்டாங்க வீட்ல. சார் இவளை விட என் பையன் ரொம்ப இன்னோசென்ட். அவன் பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி பயந்துட்டு, அதுவும் அவங்க அப்பாட்ட எல்லாம் நாங்க எப்படி சொல்லுவோன்னே ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் வந்துட்டு பாப்பா போட்டோ காமிச்சிட்டு, அம்மா இதாம்மா நான் லவ் பண்றேன், எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என் பையன் ஒரு 1/2 hour வெளியே போனா கூட 1/2 hourல திரும்பி ரிட்டர்ன்ல கால் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேமான்னு சொல்லும்போது என்னால் இது பண்ணவே முடியல. அப்பாட்ட எப்படா இதை நம்ம சொல்ல போகிறோம், நானே சொல்லிக்கிறேம்மான்னு தைரியமாக அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை பாருங்களேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. போச்சு இன்னைக்கு வீட்டில் ரணங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும்போது அவங்க அப்பா ஒன்றுமே சொல்லலை. நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம போய் பேசுவோம். ஐயோ இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லையா. நீங்க கேட்கவே இல்லையா என்ன பண்றாங்க, என்ன கேஸ்ட் ஃபர்ஸ்ட் மதுரை அப்படின்னு சொல்றீங்க, கேஸ்ட்லாம் வந்திருக்கும்ல? அதெல்லாம் கேட்டோம். பொண்ணு பார்த்ததுமே எங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு. என்ன பிடிச்சது பொண்ணுங்கள்ட்ட உங்களுக்கு? பார்த்து அழகா இருக்கிறது, இதா இருக்கிறதெல்லாம் பிடிச்சிருச்சுப்பா. அந்த பாப்பா பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிச்சு. போட்டோலயா சொல்றீங்க நேர்லயா? போட்டோல. அதனால நேரா போய் 2 பேத்துக்கும் கொஞ்சம் 6 months தான் கேப். கொஞ்சம் ஒரு 2 years கழிச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்ட்டு போனோம். அப்புறம் அவங்க ஃபேமிலியில எல்லாரும் பேசினாங்களா, அவங்க பேசினது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் அக்செப்ட் பண்ற மாதிரியே ஆயிடுச்சு. கோயிலில் உட்காந்து பேசினோம். உங்க வீட்லயும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? உங்க வீட்ல யாரு சொன்னது? அப்பா பாத்துட்டாரு, மெசேஜ் எடுத்து பாத்துட்டாரு. அப்பா தான் அவங்க கால் பண்ணி கேட்டாரு. எங்க வீட்டுக்காரர் கால் பண்ணி கேட்டாரு, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என் பொண்ண, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உங்கள சண்டை போடலையா? உங்க வீட்ல இப்ப முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு லவ் மேரேஜ்? முன்னாடி எல்லாம் தெரியல, இப்பதான். இல்ல நாங்க லவ் பண்ணி 1 வாரத்திலேயே வந்து மாட்டிக்கிட்டேன். பையனும் அவங்க அம்மாவும் மெடிக்கல்ல ஒர்க் பண்றாங்க. இவங்க அம்மா பக்கத்து மெடிக்கல்ல ஒர்க் பண்றாங்க. அதை வச்சு பையனை பார்த்துருக்காங்க. ஓ இந்த பையன் நல்லா இருக்கான், நல்ல பையன் தான். அவர் சொல்லியிருக்கேன், நான் வந்து அண்ணான்னு தான் சொல்லி பேசினேன் ஃபர்ஸ்ட். சொல்லியிருக்கேன் இவரோட கேரக்டர் நல்லா இருக்குமா, நல்ல வருமா அப்படின்னு சொன்னேன். விக்கி அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அப்புறம் அப்படியே லவ் பண்ணி 1 வாரத்திலே வீட்டுல மாட்டிட்டோம். எப்படி உங்க அப்பாவை ஃபோன் பண்ணி கேட்டாரா? ஆமா சார். ஏன்னா வந்து நான் வந்து வீட்டுல வந்து மேரேஜே வேணாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருந்தேன். மேரேஜே வேணான்னு ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தேன். பாப்பாக்கு மேரேஜ் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எங்க தங்கச்சிக்கு அவளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவ வேணான்னு சொல்லிட்டே இருக்கா, ஃபிக்ஸ் பண்ணிட்டே. அப்படி பண்ண மாட்டாங்களா ஊர்ல? 4 பேர் பண்ணிட்டாங்க. 4 பேர் ஒண்ணா கடமைகளை முடிச்சலாம்ன்றதுக்காக நான் தான் ஃபர்ஸ்ட். அதனால கொஞ்சம் சரி, இப்ப அவள் வந்து கேக்குறா, இந்த இதுல பண்ணாதான் நம்ம பண்ண முடியும், அவன் ஓகே சொல்லிட்டால விடு, அதுவே பெரிய விஷயம். லவ் மேரேஜா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டேங்கன்னா பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல இந்த கேஸ்ட் வேற கேஸ்ட் வேறயா? உங்க 2 பேருமே கேஸ்ட் பார்க்கலையா 2 வீட்லயுமே? இல்ல அவங்க கேரக்டர் பார்த்தோம். எங்களுக்கு அவங்க ஃபேமிலி கேரக்டர், பொண்ணோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் தெரியாது. ஃபேமிலியோட கேரக்டர் அம்மா அப்பா எல்லாரும் நம்ம பேசினது ரொம்ப நினைச்சுதான் ரொம்ப பயந்தேன். வேற கேஸ்டா இருக்கும், எப்படி கொடுப்பாங்க, கண்டிப்பா தர மாட்டாங்க, அவங்க அக்செப்ட் பண்ண. நான் அவர்கிட்ட கேட்டேன், வேற கேஸ்டா இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு தான் கேட்டேன். அவர் சரின்னு சொல்லிட்டாரு. எங்க வீட்டுல ஒத்துக்கலனாலும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. நீங்க உங்க அந்த ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா? ஃபேமிலி தான் பார்த்தோம். அவங்களோட ஃபேமிலி உண்மையிலேயே ஸ்வீட் ஃபேமிலி. இன்னைக்கு கமாண்ட்ல எவ்வளவோ சொல்றாங்களே ஒழிய அவங்களோட ஃபேமிலி உண்மையா அவங்களோட சிச்சுவேஷனை என்கிட்ட சொன்னாங்க. இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆனிச்சு, என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்துச்சு? நல்லா ரியாக்ஷன்னா என்னோட சைடு வந்து சூப்பர் தான். ஏன்னா நான் டீச்சரா இருக்கனால என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிக்கன்னா, அதுல போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்மளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக
எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே போட்டோ எடுத்து பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க என்னோட கிளாஸ்ல. அப்படியா? அப்புறம் நம்ம பார்க்கணும்ல சார், எப்படி பாப்பாங்கல்ல. ஆமா, இருந்தாலும் பார்த்தாங்களா பார்க்கலையா நமக்கு தெரியாதுல. அதனால டிவி முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல போடணும், உங்களுக்கு நான் சாக்லேட் வாங்கி தருவேன்னு சொல்லிக்க எல்லாருமே பார்த்துட்டு போட்டோ போட்டிருக்காங்க. அதோட என்னோட கமெண்ட் எல்லாமே சூப்பர்ப்பா, நல்லா போய் ஜாலியா பண்ணிருக்கீங்க. நான் எப்பயுமே ஜாலி டைப் தான், இவளுமே அதை இதாதான் எடுத்துக்கிட்டு கமெண்ட்ஸ் வேண்டாம் சார் வீடியோ. ஆனா ஆக்சுவலா அதுல ஒண்ணுமே பேசல, நான் காமெடியா தான் பேசியிருந்தேன். அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து ரொம்ப கேவலமா பேசியிருந்தேன். இல்ல பர்சனலா கமெண்ட் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒரு ரீல்ஸ் பண்ணீங்கனாலே 4 பேர் தப்பா பேசுவாங்க. நார்மலா காமெடி தான், கலாய்ச்சி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஸ்க்ரோல் பண்ணா பேட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அது வந்து ரொம்ப புரிஞ்சுக்காம என்னை பத்தி முழுசா புரிஞ்ச மாதிரி வேற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாம இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ண தெரியுது அவங்களுக்கு, அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சார். அதாவது யாராச்சும் என்னை திட்டாங்கன்னா அவங்கள மறுவார்த்தை கூட பேச மாட்டேன், அவங்க மனசு கஷ்டப்படும்னு சொல்லி எங்க பேரண்ட்ஸை கேட்பேன். ஆனா வீட்டுக்கு வெளியில அப்படிதான் சார், யாராச்சும் திட்டுனாங்கன்னா வாங்கிக்குவேன், என்ன தப்பு இருந்தாலும். என்கிட்டயுமே அமைதியா தான் சார் எவ்வளோ திட்டலாம். அவங்க சொன்ன டோன் வந்து அவங்களுக்கு வந்து இதாச்சு போல இருக்கு, இந்த பொண்ணு ரொம்ப லேசியா இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படி நினைச்சிட்டாங்க போல. ஆமா சார். ஆனா ஆக்சுவலா நான் வந்து அப்படி இல்லவே இல்லை சார். ஆந்தரா இன்ஜெக்ஷன் வந்து ஒன்று போட்டேன் சார். அது வந்து அதாவது ஃபேமிலி பிளானிங் இன்ஜெக்ஷன் தான். வேண்டாம் தள்ளி போடலாம் அப்படின்னு, பேபியை தள்ளி போடுறதுக்காண்டி அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருந்தேன். அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல இருந்து எனக்கு வந்து மைண்டு சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி மாசத்துல 2 தடவை பீரியட்ஸ் 2 தடவை ஆயிருவேன். அது வந்து அவங்களோட இயல்பான லைஃப். ஆமா, எனக்கு மூட் விங்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது. வீட்லயே அவர்கிட்ட எப்படிதான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருப்பேன், அமைதியாவே இருக்கேன். அப்படியே எனக்கு டயர்ட் ஆகிட்டே இருக்கும் சார். நைட்டு ஒன்றுமே இருக்காது, அதான் சொன்ன மாதிரி வேலையே இருக்காது. ஆனால் இருக்கும் சார், வேலை இருக்கும். வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிச்சுட்டு போய் படுக்க செஞ்சுருவேன். அப்போ கால் வலிக்கும் சார். அதாவது ஹாஸ்டலில் தான் படித்தேன், 6th to 12th வரையும். காலேஜ் வரைக்குமே ஹாஸ்டலில் தான் படித்தேன். அங்கே வந்து சீக்கிரமாக எழுப்பிட்டுருவாங்க கொஞ்சம். அதனால வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து அப்படி பார்த்துக்குவோம், என்னை எழுந்திரிக்கவே விடாது, எந்த வேலையும் செய்யவே விடாது. வீட்லேயும் அப்படியே இருந்து அப்படியே பழகிடுச்சு சார். ரத்தம் அதுக்கப்புறம் தான் இருக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்காவே டாக்டர்ஸே கேட்டாங்க, எப்படி கல்யாணம் ஆகலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா? நாங்க இதை பற்றி எல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னா அவ இன்னும் ஃபீல் பண்ணுவாளேன்றதுக்காக நாங்க அதெல்லாம் சொல்லல. 6 பாயிண்ட் தான் இருக்கு ரத்தத்தோட அந்த ஹீமோகுளோபினோட அளவு. 11க்கு மேல இருக்கணும்ல? ஆமா 11 இருக்கணும். இப்போ ஓரளவு நார்மலா கொண்டு வந்துட்டு இருக்கோம், 9, 10 கொண்டு வந்துட்டு இருக்கோம். சாப்பாட்டுல கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கே அந்த டயர்ட்னஸ் கொடுக்குது. நைட்ல பாப்பா 2 மணிக்கு தான் தூங்குவா, தூங்கவே மாட்டா. அது ஒரு டர்ச்சல் வேற. அதனால பகல் தான் எனக்கு கொஞ்சம் அவ தூங்கும் போது நானும் தூங்கணும், இல்லாட்டி அவ எழுந்திருச்சிருவா சார். அவ ரொம்ப சேட்டை. நீங்க வந்து அதே சொல்லிருந்தீங்க, நீங்க வந்து 1.5 வயசு குழந்தை விட்டுட்டு தான் நீங்க வேலைக்கு போகணும். அன்னைக்கு என் பையன் உட்காந்தான் சார். அன்னைக்கு உட்காந்துக்கோ அப்படின்னு அந்த சேர்ல உட்கார வச்சேன்னா நான் பாடம் நடத்தி முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டான். ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிருவீங்களா? ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் பக்கத்துல உட்கார். நான் எல்கேஜி தான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட், அதனால ஸ்கூல்ல அழைச்சிட்டு போய் அங்கே உட்கார வச்சுக்கிறேன். சாப்பாடு எல்லாமே கொண்டு போயிடுவேன். அவனுக்கு நேரத்துக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கும்போது அவனுக்கும் சேர்த்து கொடுத்துருவேன். ஆனா இந்த அளவுக்கு சேட்டை இல்லை. இப்ப 1.5 வயசுல இந்த காலத்து பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க. பயங்கர சேட்டை, பயங்கர பிரில்லியன்ட். நீங்க குழந்தைய வச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்க? வேலைக்கு போயிருக்காங்க. நீங்க இவங்க போகலன்னு சொல்றாங்க, போக முடியலன்னு சொல்றாங்க. இவங்க மட்டும் இல்ல, இந்த காலத்து மருமகள் இல்ல அவங்களையுமே நான் போக சொல்லியிருக்கேன். அதாவது வெளி உலக வாழ்க்கையை எப்ப பார்க்கணும்னா நம்ம வேலைக்கு போனா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். யார் என்ன பண்றா, எப்படி பண்றா, அந்த வருமானம் ஈட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி உழைச்சா அந்த 10 ரூபா சம்பாதிக்க முடியுது, அதெல்லாம் நம்ம வெளி உலகத்துக்கு போனா மட்டும்தான் தெரியும். வீட்டுக்குள்ள இருந்தோம்னா தெரியாது. நீயும் வேலைக்கு போ. 2.5 வயசு ஆயிடுச்சா, எப்படி 1.5 வயசுல என் மகனை தூக்கிட்டு போனா 2.5 வயசுல என் பேத்தியை தூக்கிட்டு போயிருவேன் ஸ்கூலுக்கு. நீ வேலைக்கு போ, பேத்தியை நான் பாத்துக்கிறேன். வெளி உலகம் வருமானத்தை தாண்டி வெளி உலக அனுபவங்கள் வேணுங்கிறதுக்காக சொல்றீங்க? கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும் சார். அவ வந்து இன்னசென்டா இருக்கா. வெளி உலக இது வந்து கண்டிப்பா அனுபவம் வந்து அவ. எல்லா பெண்களும் இவங்களையும் வச்சுங்க, எல்லா பெண்களையும் மனசுல வச்சுட்டே பதில் சொல்லுங்க. ஏன் வெளி உலகம், ஏன் வந்து நீங்க வந்து பெண்கள் வீட்டுல சேஃபா சமைச்சிட்டு அப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சார். வெளி உலகத்துல என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்தோம்னா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க வேலைக்கு போகல, ஏன் அத்தை வந்து வேலைக்கு போக சொல்றாங்களாமே? போனேன் சார். அதாவது கல்யாணம் ஆனது 3ஆவது நாள்லே அந்த ஷோலேயே சொல்லியிருப்பேன். 3ஆவது நாள் போனேன். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் மாசமானேன். அதாவது 3 மாசத்துல கல்யாணம் ஆகி 3 மாசத்துல மாசமாயிட்டேன். அதுக்கப்புறம் தான் போறது இல்லை. இப்போ கூட கேட்டேன் அத்தைட்ட, அவங்க கொஞ்சம் இன்னும் ஒரு 2 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் போகிற ஐடியாவில தான் இருக்கு? இருக்கேன் சார். இப்போக்கு இந்த பிரச்சனைகளால வீட்டுல இருக்கு. என்ன இப்போ ஏன் பெண்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்க? உங்க மருமகள் மட்டும் இல்ல, வேற என்ன பெனிஃபிட் இருக்கு பெண்கள் வேலைக்கு போறது? சார் ஆக்டிவா இருக்கும் சார். மெயின் பிரச்சனை, மெயின் ரீசன் அதுதான். ஸ்கூலை தேர்ந்தெடுத்ததுக்கு சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல,
அங்கே போய் டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம். ஆனுவல் டே வந்துருச்சு அப்படின்னா ஜனவரியில் தொடங்கிடுவோம் டான்ஸை. பிள்ளைங்க ஆடுறாங்களோ இல்லையோ நாங்கள் என்ஜாய் பண்ணி ஆடுவோம். வேற ஏதாவது வேலைக்கு போனால் டான்ஸ் ஆட முடியுமா? முடியாது. ஆனால் இப்போ எல்லாம் வந்து ஸ்கூல் டீச்சிங் வேலை வந்து கஷ்டம் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. கஷ்டமா தான் சார் இருக்கு. நான் என்ஜாய் பண்ணி குழந்தைங்க பண்ணும்போது கஷ்டமா இவ்வளவு ஒரு மாசம் கூட்டிட்டு போனேன் ஸ்கூலுக்கு, என்னெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டா. குழந்தைய இப்படி பண்ணு, இந்த பாப்பா மாதிரிதான் அங்க எல்லாருமே இப்படிதான் இருக்கு. அவங்க கேக்குற क्वेश्चंसக்கு பதில் சொல்ல முடியாது. எல்கேஜி யூகேஜில தான் சார் என்னை போட்டிருந்தாங்க. அவங்க மெயின்டைன் பண்ண முடியல. மிஸ்னு ஓயாம நச்சரிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் அத்தை சொல்ற ரைட் தானே, நீங்க வேலைக்கு போனாலும் கஷ்டம் போல இருக்கு, நீங்க வேலைக்கு போறதுக்கு அந்த ஜாப் வேணான்னு சொல்றேன். வேணான்ட்டேன், அது வேணான்ட்டே மத்த வேலைக்கு போனேன். இப்போ வந்து நீங்க ஃபியூச்சர்ல வேலைக்கு போறதெல்லாம் விட்டுலாம். இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து அந்த ஷோல பேசினபடியே இவங்க வேலைக்கு போறதுனால என்ன பிரச்சனை எல்லாம், இவங்க வேலைக்கு போறதுனால இவங்களை வந்து எங்கெல்லாம் குறை சொல்றாங்க, இல்ல வந்து எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகாரம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்லிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதை அவங்க வாங்கிக்குவாங்க, எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஆனா 2 நாள் அடம் பிடிச்சாதான் வாங்கி தருவேன். இருமா அப்புறம் வாங்கி தரேன், சேலரி போட்டு வாங்கி தரேன். ஆனா அவங்களுக்கு தேவைன்னா உடனே வாங்கிடுவாங்க சார். நீங்க அத்தைகிட்ட கேட்பீங்களா? கேட்டிருப்பேன், கேட்பேன் சார். அதுக்கப்புறம் ஒரு தடவை அதுக்கு முன்னாடி கேட்டுட்டே இருப்பேன், வாங்கி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். சரி என்னடா, ஒரு கிளிப்புக்கு கூட அதே மாதிரிதான், கிளிப்புக்கு கூட இவங்கள்ட்ட கேட்க வேண்டியதா இருக்குன்னு தோணும் அப்பப்ப. சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேட்காம தான் இருந்தேன். திடீர்னு அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு 2-3 மாசமா எதுனாலும் கேட்பேன். இப்ப எதுனாலும் வாங்கி தந்துருவேன். உடனே வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? நீங்க வந்து நீங்க வேலைக்கு போறது எது நமக்கு தேவையோ அதை நான் உடனே செய்வேன். இப்ப இந்த கிளிப் இன்னைக்கு தேவையில்லை, நம்ம கடைக்கு போறப்போ வாங்கிட்டு வரோம். வீட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம நைட்டி வேர் பண்ணிட்டோம்னா திருப்பி வெளியே போக முடியாது. ஆனா உங்க கணவர்கிட்ட கேட்க மாட்டீங்களா? அவர் சேலரி எல்லாம் அம்மாட்ட தான் கொடுக்குறாங்க. அப்படியா? வீட்டு நிர்வாகம் அம்மா தான். ஆமா, அவன் கவர் பிரிக்காம நம்மகிட்ட கொடுத்துருவான். அப்படியா? உண்மையா? எவ்வளோ சம்பளமும் கவர் பிரிக்காம இது வரைக்கும் அதை கேட்டது. என்ன தேவையோ, வெளியே போறாங்களா, எம்மா நான் அவளை கூட்டிட்டு சினிமாக்கு போறேன், எனக்கு ஒரு 500 கொடு. இந்த இன்னுமா கல்யாணத்துக்கு பிறகு இப்படிதான் சார் இருக்கும். இன்னும் நாங்க எங்க ஃபேமிலியில அப்படிதான் இருக்கோம். உங்க கணவர் அவரும் கொடுத்துருவாரு. எல்லாமே ஃபுல் நிர்வாகம் என்னோடதுதான். ஏன்னா என்கிட்ட கொடுத்தா நான் சேமிச்சு வைப்பேன், அனாவசியமா செலவழிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டு 3 பேத்துக்குமே இருக்கு. கேளுங்க வேண்டாம். இல்ல மருமகள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்களா இந்த காலத்து மருமகள்? இல்ல ஏத்துக்கிட்டா. கேட்கவே மாட்டேன். என்ன செலவு பண்றீங்க அவங்களா சொன்னாதான் கேட்பேன். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இவ்வளவு செலவாச்சுமா இவ்வளவு வச்சுச்சுமா அப்படின்னு. ஏன்னா நான் அடுத்த தடவை ஏதாச்சும் கேட்டுற கூடாதுல்ல, அதனால சொல்லுவாங்க. முன்னாடியே சொல்லிட்டாரு, இதெல்லாம் சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு. இதெல்லாம் இப்படிதான் எங்க வீட்டு நிர்வாகம். வீட்டுக்கார சேலரி இவ்வளவு வந்துச்சுமா, என்னென்னு நஷ்ட கணக்கு சொல்லி இன்னும் பேலன்ஸ் நீங்க தான் தர வேண்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவேன். அதுக்குள்ள கேட்க முடியாது, கேட்க முடியாது. இது இல்லாம வேற எந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க வந்து நான் வேலைக்கு போறோம் அப்படிங்கறத காமிக்கிறாங்க? நான் ஆக்டிவா இருக்கேன்னு போடுவா சார். நான் வந்து எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து வேலைக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன். அதாவது எங்க பாட்டி தாத்தால அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வேலையுமே தெரியும், அக்ரிகல்ச்சர்ல எல்லா வேலையும் தெரியும் சார், பாப்பேன். அதனால ஆக்டிவா இருப்பேன். நானும் ஆக்டிவா தான் சார் இருந்தேன். இடையில இந்த இன்ஜெக்ஷன் போட்டது எனக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி இந்த தூக்கம் இல்லாட்டி வந்து அந்த டென்ஷன் ஆயிடுவேன். அந்த தூக்கம் இல்லைன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் சார். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 1/2 hour ஆகுது எனக்கு தூங்கி எழுந்திருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இயல்பா வந்து அவங்க தனி ஃபேமிலி, கல்யாணத்துக்கு பிறகு 2 தனி ஃபேமிலியை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, எனக்கும் வந்து வீட்டுல முக்கியத்துவம் வேணும். கண்டிப்பா வைப்பேன் சார், அப்படிலாம் யோசிப்பாங்க. கண்டிப்பா வைப்பேன். அவளுக்குன்னு ஒரு திறமையை கொடுத்துட்டு அவ எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றத அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு தனியா வைப்பேன். அவளோட லைஃபை தனியா ரன் பண்றதுக்கு கண்டிப்பா சார். இப்ப கூட வந்து அத்தை பாப்பாவை பாத்துக்கிட்டாங்கன்னா நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு ஒரு வேலைக்கு போறதுல அவங்க தனி கொடுத்துறது சொல்றாங்க. உங்க தனியா நீங்க வந்து உங்க ஃபேமிலியை தனி கொடுத்தனம் போனா வந்து எப்படி சார் அது மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. இப்ப அத்தை அண்ணா பாப்பாவை பாத்துக்குவாங்க, நான் வேலைக்கு போயிடுறேன். அப்படி இருந்தா கூட ஓகே தான். தனியானா பாப்பாவை யாரு பாத்துக்குவான்? நீங்க போக விரும்பலையா? போக விரும்பல. இந்த மாதிரி அப்படியெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. அது ஒரு ஃபேமிலியை பிரிச்சுற மாதிரி ஒரு ஆகாதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் பையன் உங்க கையில கொடுக்குறேன், நீங்க ஃபேமிலியை பாத்துக்கோங்க. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க விரும்பலையா அவங்க? அப்படி எனக்கு வந்து மத்தவங்க ஏதாச்சும் பேசுவாங்க, வந்தோடனே பையனை ஒரு 2 வருஷத்துலயே பையனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா பத்தியா அப்படின்னு தான் எல்லாரும் மைண்ட் செட்டும் ஓடும். அப்படிதான் சார் எல்லாரும் பேசுவாங்க. இவங்க வந்து வேலைக்கு போனா என்ன நல்லது நடக்கும்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? பெண்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். வெளியே போனோம்னா ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்களோட நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு. நீங்க ஏதாச்சும் ஃபைனலா சொல்ல விரும்புறீங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் வந்து தயவு செய்து இப்படி போடாதீங்க, எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்குது. அதாவது நாங்கள் ஒரு ஷோவில் கலந்துக்கணும், ஒரு ஜாலியாக அந்த ஷோவை மூவ் பண்ணணும்னு தான் மூவ் பண்ணமே ஒழிய அதுக்காக அவளை ரொம்ப வந்து பேசி போட்டீங்க, அவங்க அம்மா அப்பாவெல்லாம் ரொம்ப பேசி போட்டீங்க. தயவு செய்து அப்படி போடாதீங்க. மற்ற மீடியாவில் இருக்க பீப்புள் வந்து அதை ஏற்றுக்குருவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எங்களை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கமெண்டை ஏற்றுக்கிற முடியலை. அதனால் தயவு செய்து இப்படி போடாதீங்க.